அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளை போகி அன்று கட்டாயம் இந்த 5 பொருட்களை மட்டும் தூக்கி வீசி விடுங்கள்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அப்படி என்னென்ன பொருட்களை நம்ம கட்டாயம் வீட்டில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாளைய தினம் போகி பண்டிகை ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். பழையனை கழிதலும் புதுவன புகுதலும் அப்படிங்கிறதற்கு இணங்க இந்த போகி பண்டிகை அன்று நம் வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பழைய பொருட்களை அப்புறப்படுத்த வேண்டும். அதே மாதிரி நம் மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களையும் எரிக்க வேண்டும். அதுதான் இந்த போகி பண்டிகை. அப்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய தேவையில்லாத சில பொருட்களை நம்ம வச்சுருப்போம். எப்படி இது எப்போவாவது தேவைப்படும், இது அப்புறமா சரி பண்ணி நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நிறைய பொருட்களை அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ரூமில் போட்டு நம்ம அடைச்சி வச்சுருப்போம். இதுவே நம்மளுடைய தரித்திர நிலைக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? நம்ம வீட்டில் தேவையில்லாத பொருட்களை நம்ம அப்புறமா பயன்படுத்திக்கலாம், அப்புறமா சரி செஞ்சு இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய பொருட்களை நம்ம அப்படியே விட்டு வச்சுருப்போம். அது தேவையில்லாத மனக்குழப்பங்களையும் தேவையில்லாத நம் குடும்பத்தில் இருப்பவர்களிடையே பிரச்சனைகளையும் அது உண்டாக்கும். அது என்னென்ன பொருட்களை உடனடியாக வீட்டிலிருந்து நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல்ல நம் மனதில் இருந்தே அதை ஆரம்பிக்க வேண்டும். நம் மனதில் தேவையில்லாத கெட்ட எண்ணங்கள், அவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா இருக்காங்க, அண்ணன் நல்லா இருக்கிறான், அவனே நல்லா இருக்கானே, நம்மளுக்கு ஏன் நம்ம வாழ்க்கையில் நடக்க மாட்டேங்குது, இப்படி சில போட்டி பொறாமைகள் இருக்கக்கூடிய நம்மளுடைய அந்த கெட்ட எண்ணங்களை முதலில் அழிக்க வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியங்க. நம்ம எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நம்மளும் நல்லா இருப்போம்னு நினைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கும். இந்த போட்டி பொறாமை இதிலிருந்து வெளியில் உங்கள் மனசுக்கு பட்ட நேர்மையாக நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா அது கட்டாயம் இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு அதற்குண்டான பலன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க. அதனால் நீங்கள் அவங்க இப்படி பிழைக்கிறாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத எல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு உங்கள் மனசுக்கு எது சரின்னு படுது, எது நேர்மையான விஷயத்தை இருக்குதோ அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. இப்போ இல்லாட்டாலும் எப்போ வேண்டுமானாலும் அதற்குண்டான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது நம் வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல மிகவும் பழமையான கிழிந்த புத்தகங்கள். இப்போது புத்தகம் அப்படிங்கிறது நம்ம பத்திரமா பாதுகாத்து வச்சுக்க வேண்டிய புத்தகங்கள் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதை நம்ம சொல்ல கிடையாதுங்க. இப்போது உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா படிக்கக்கூடிய போன வருஷம் அதுக்கு முதல் வருஷம் அந்த படித்த புத்தகங்கள், தேவையில்லாத புத்தகங்கள், கிழிந்த நோட்டுக்களை அப்படியே நம்ம சேர்த்து வச்சுருப்போம். இடைக்கு போடலாம், அன்னைக்கு போடலாம், நாளைக்கு போடலாம் அப்படின்னு. இந்த மாதிரி நீங்கள் கிழிந்த புத்தகங்களையும் பேப்பர்களையும் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கிறீங்க, வீட்டில் ஒரு ஒரு மூலையில் போட்டு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா இது உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் கட்டாயம் தேவையில்லாமல் கிழிந்த புத்தகங்களை நீங்கள் உடனே அப்புறப்படுத்திடுங்க. இந்த போகி பண்டிகை அன்னைக்கு எரிக்கணும் அப்படிங்கிறது, ஏன்னா பழசையெல்லாம் போட்டு எரிக்கணும் அப்படிங்கிறதுனால டயர், பிளாஸ்டிக் மாதிரியான பொருட்களை எரிக்காமல் இந்த மாதிரி பேப்பர்ஸ், இப்போ அந்த காலத்தில் எரிக்கிறத முறையாக வச்சாங்க. ஏன்னா அப்போ பிளாஸ்டிக் பேப்பர்ஸோ பிளாஸ்டிக் பொருட்களோ எதுவுமே கிடையாது. அங்கெல்லாம் மண்பானையில் தான் அவங்க நம்மளுடைய பெரிய முன்னோர்கள்லாம் சமையல் செஞ்சாங்க. அதனால் அவங்க எரிக்கும் பொழுது அது எந்த ஒரு காற்று மாசுபாட்டையும் அது பாதிக்கப்படவில்லை. ஆனால் இப்போ அப்படியாங்க, நிறைய ரசாயன பொருட்கள் பிளாஸ்டிக் பொருட்கள்னு வந்துருச்சு. அதையெல்லாம் நீங்கள் எரிக்காமல் குப்பையில் போடுங்க. மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படின்னு நம்ம 2 வகையாக பிரித்து வச்சுருக்குறோம். அப்படி பிரித்து வச்சு குப்பைகளில் கொண்டு போய் அதை அப்புறப்படுத்துங்க. தயவு செய்து எரித்து காற்றை மாசுபடுத்தாதீர்கள். தேவையில்லாத பொருட்கள் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா அதை முதல்ல அப்புறப்படுத்தி வெளியில் வச்சிடுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. அடுத்தது பார்த்திங்கன்னா செருப்பு. நிறைய பேர் இந்த
செருப்பு வந்து நம்ம சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிற பேரில் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இப்போ நம்ம செப்பல்ஸ்களையும் போட்டுட்டு போகிறோம். அப்போ இந்த செருப்பு காலணிகள் வந்து ரொம்பவே முக்கியங்க. நம்ம வீட்டில் இந்த காலணிகளை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றியே நம்மளுடைய சேனலில் தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன். இதில் தேவையில்லாதது கொஞ்சமாக பிஞ்சு இருக்கும், இதை தைச்சு அப்புறமா யூஸ் பண்ணிக்கலான்னு வச்சுருப்போம். அது ரொம்ப பழசாக இருக்கும், சேராமல் போக நிறைய நம்ம குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா அது சேரல, இன்னொரு செருப்பு வாங்கிக்கலாம், அதுக்கு அடுத்த பெரிய சைஸை வாங்கி யூஸ் பண்ணியிருப்போம். அந்த பழைய செருப்பு அப்படியே வச்சுருப்போம். இது நல்லா தானே இருக்குது, நல்லா இருக்குதுன்னு அதை யூஸ் பண்ண முடியாது, அதையே நீங்கள் வச்சுருக்கிறீங்க. அது மாதிரி பழைய செருப்புகள்லாம் இருக்குது, யூஸ் பண்ணாத கிழிந்த செருப்புகள், தேய்ந்த செருப்புகள்லாம் இருக்குதுன்னு அதை முதல்ல அப்புறப்படுத்துங்க. இது உங்கள் வீட்டில் தரித்திர நிலைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கு. நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா நல்லா தான் சம்பாதிப்பாங்க, ஆனால் என்னையா இவங்க இதுக்கே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க, இவங்களுக்கு என்ன ஒழுங்காக வந்து மெயின்டைன் பண்ண தெரியலையே என்னென்னு நம்மளையே நிறைய பேரை பார்த்துருப்போம். இதில் என்ன காரணம்னா அவங்க சம்பாதிக்கிற பணம் அப்படியே செலவாயிடும், ஏதோ ஒரு வீண் விரைய செலவு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அவங்க இன்னுமுமே லைஃப்பில் வந்து கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க. அதற்கு இதுவும் ஒரு சில முக்கியமான காரணமாக இருக்கும். அதனால் உங்கள் வீட்டில் தேவையில்லாத செருப்புகள், பழைய காலணிகளாக இருக்குது, அதெல்லாம் வச்சுருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதை எல்லாமே அப்புறப்படுத்துவது தான் ரொம்பவே சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா உடைந்த பாத்திரங்கள். நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், கிச்சனில் இப்போ நம்ம செராமிக், பிளாஸ்டிக் அழகழகாக இருக்குதுன்னு அதையெல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் சும்மா லேசாக கிராக் தான் விழுந்திருக்கு, இது பெருசாக ஒன்றும் இல்லை, இதை இப்போ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் வச்சுக்காதீங்க. கண்டிப்பாக உடைந்த பாத்திரங்கள் இருக்கிறது அப்படின்னா அதை கண்டிப்பாக அப்புறப்படுத்தி விடுங்கள். அது உங்கள் வீட்டில் வறுமையை ஏற்படுத்தும். கட்டாயம் இதையும் நீங்கள் ஏதாவது கிச்சனில் யூசேஜே இல்லாத பொருட்கள், பழைய உடைந்த பொருட்கள் இருக்குதுன்னு அதை கட்டாயம் அப்புறப்படுத்திடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேய்ந்த துடைப்பம். நிறைய பேர் தேஞ்சு போயிடும், புதுசாக அவங்க துடைப்பமும் வாங்கிடுவாங்க, ஆனால் அந்த தேஞ்ச துடைப்பத்தை தூக்கி போடாமல் ஒரு இடத்துல ஓரமாக வச்சுருவாங்க. இந்த மாதிரியான பொருட்களையும் உங்கள் வீட்டில் நீங்கள் வைக்கக்கூடாது. இது உடைந்த துடைப்பமாக இருக்கலாம், ஒட்டடை குச்சியாக இருக்கலாம், நம்ம வீடு வலிக்கு மாப் போடுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஸ்டிக்காக இருக்கலாம், ஸ்டிக்கு குச்சியெல்லாம் கூட ஒரு சிலர் வந்து வச்சுருப்பாங்க. அந்த மாதிரியான உடைந்த சிதலமடைந்த பொருட்களை வீட்டில் வைப்பதை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். உங்கள் குடும்பத்தில் பல பிரச்சனைகளை இது உண்டாக்கும். அதனால் உடைந்த துடைப்பமாக இருக்கலாம், ஒட்டடை குச்சியாக இருக்கலாம், மாப் போடுற அந்த மாப்பாக இருக்கலாம், இதை மாதிரியான மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை முதல்ல அப்புறப்படுத்திடுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸஸ், இந்த துணிகள். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் ஃபேட் ஆகிடுவாங்க, இது கொஞ்சம் நம்ம உடம்ப குறைச்சிட்டு இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அது நல்ல ட்ரெஸ்ஸாக இருக்குது, எதுவுமே கிளியலை அப்படிங்கிறப்ப அதை வச்சுக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கலர் ஃபேடானது கிழிஞ்ச துணிகளையெல்லாம் வந்து வேறு எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருப்பீங்க. இந்த மாதிரியான பொருட்களையும் உடனே அப்புறப்படுத்துங்கள். இந்த போகி அன்று கட்டாயம் இந்த 5 பொருட்களை உங்கள் வீட்டில் இருந்து உடனடியாக அப்புறப்படுத்துங்கள். நிச்சயம் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே செல்வ செழிப்பாகவும் நல்ல ஒரு சந்தோஷமான நாட்களாகவும் உங்களுக்கு அமையும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.